அதை பற்றி ஏன்னா கேட்குறீங்க, மன வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்டிருந்தாங்களா? ப்ரீவியஸ் இயர் இவன்கிட்ட கேளுங்க, இவன் தான் படிப்பான் நல்லா, அவன்கிட்ட கேளுங்க, எனக்கு தேவைங்கிற அளவுக்கு இதாக இருக்கும். சரி, இப்போ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு 70க்கு ஒரு 60 வரணும். அது ஓகே, நான் நல்ல ஆவரேஜ் மார்க் தானே, ஏன் அப்புறம் ஏன் ஃபேராக இருந்துட்டு? 70 வரும்னு எதிர்பார்த்தேன். நான் கட் ஆஃபுக்கு ஒரு 10 மார்க் குறையுது, என்ன பண்ணுறது? இப்போது காலேஜ் நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாவில்? அது கட் ஆஃப் அந்த வாட்டி பேசிக்கலாம்ண்ணா. ஓகே ஓகே, தேங்க்யூ. உன்னோட பேர்? என் பேர் சையத் ஆருண்ணா. எக்ஸாம் இன்னைக்கு எப்படிப்பா இருந்துச்சு? கொஞ்சம் டஃப்பு தான். நான் 2 மார்க்கு 5 மார்க்லாம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் 3 மார்க்லாம் டஃப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, ரொம்ப எதுவுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கு. டஃப்பாக தான் இருந்துச்சு. 3 மார்க் மட்டும் டஃப்பாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஆர்கானிக் மட்டும் நிறையா கேட்டாங்க. எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? 70க்கு 55க்கு மேலே வரும். ஓகே, நல்ல மார்க் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன காலேஜில் கோர்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாவில்? நெக்ஸ்ட்டு நாலேஜ் காலேஜில் இல்லைனா எக்ஸல் காலேஜில் பிஇசிஎஸ் எடுப்பேன். ஓகே, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணலான்ட்டு. சரிப்பா. இன்றைக்கி எக்ஸாம் வந்து எப்படி எழுதிருக்கீங்க? நான் நல்லா எழுதியிருக்கேன், ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த பார்ட் வந்து கஷ்டமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணீங்க? எனக்கு டஃப்பாக தெரியல, நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். பட் புக்கின் கொஷின்ஸ் நிறையா இருந்துச்சு, ஃபுல்லாக படிச்சிருந்தா நல்லா எழுதியிருக்கலாம் எக்ஸாம். ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் எலி அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருந்ததா? அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லை. டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், 95 மேலே வருவேன். இப்போது நீங்கள் காலேஜ் வந்து நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் அதெல்லாம் படிக்கலாம் ஐடியாவில் இருக்குது? நான் பயோடெக்னாலஜி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிஎஸ்சி. ஆ, ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்? ரித்திகா. நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஈஸியாக தான் இருந்துச்சு. எவ்வளோ மார்க் வந்து வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 90 above வரும். எந்த பார்ட் வந்து கஷ்டமாக இருந்துச்சு? எனக்கு 3 மார்க் கம்பல்சரி கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. இந்த ஐயூபேக் நேம்ஸு, கெமிக்கல் ஃபார்ம்லாம் அதெல்லாமே அட்டன் பண்ணிங்களா? அட்டன் பண்ணேன். நீங்கள் வந்து இப்போ காலேஜ் எந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியாவில் இருக்கீங்க? நான் வந்து பிடெக் ஏஐ எடுக்கலான்னு இருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் பிடெக் ஏஐ எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.